ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றே. ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றே. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? அன்புக்காய் ஏங்கி நின்றே அனைத்தீரே நன்றி ஐயா. அன்புக்காய் ஏங்கி நின்றே அனைத்தீரே நன்றி ஐயா. மனிதர் அன்பு மாறி போகும், மாறாதென்றும் உங்கள் அன்பு. மனிதர் அன்பு மாறி போகும், மாறாதென்றும் உங்கள் அன்பு. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? திக்கற்று இருந்தேனே, கரம் பிடித்தீர் நன்றி ஐயா. திக்கற்று இருந்தேனே, கரம் பிடித்தீர் நன்றி ஐயா. என் மேல் உந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர். என் மேல் உந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? பேதையாய் நான் அலைந்தேன், கண்டீரே நன்றி ஐயா. பேதையாய் நான் அலைந்தேன், கண்டீரே நன்றி ஐயா. நானோ உம்மை அறியவில்லை, என்னை தேடி வந்தீரே. நானோ உம்மை அறியவில்லை, என்னை தேடி வந்தீரே. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றே. ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றே. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? இந்த பூமியில உயிரோடு இருக்கும்போது நம்ம கர்த்தருக்காக அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஊழியம் செய்கிறது நமக்கு திறந்த வாசல் வைத்திருக்கிறோம். உயிரோடு இருக்கும் போதும் மரித்த பின்பும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம் தான். நிமிர்ந்து பாருங்க சொல்லுங்க. உயிரோடு இருக்கும் போதும் மரித்த பிறகும் இருக்கிற வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். மரிக்கல, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் விரும்பினதை செய்யலாம். சொல்லுங்க. நான் உயிரோடு இருக்கிறேன், இப்ப நான் விரும்பினதை செய்யலாம். ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், ஒரு சினிமா தேட்டருக்கு போயிருக்கலாம், தேவனிடத்தில் ஆராதனை செய்யலாம், அல்லது ஒரு பாவத்தை நோக்கி போகலாம், ஒரு நன்மையை செய்யலாம் அல்லது ஒரு தீமையை செய்யலாம். மனுஷனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? சத்தவசனம் என்ன இருக்கு? மனுஷனுக்கு கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம ரோபோட் கிடையாது. we are not programmed machine. நம்ம ரோபோட் கிடையாது. பால் பாக்கெட்னா ஒரு ரூபாய் போட்டீங்கன்னா பால் பாக்கெட் தரணும், ஒரு 10 ரூபாய் காசு போட்டா பால் பாக்கெட் தரணும். நீங்க ஏறி நின்னீங்கன்னா ஒரு ரூபாய் 5 ரூபாய் போட்டா உங்க வெயிட் என்னன்னு காட்டும். அதெல்லாம் ப்ரோக்ராம்டு மிஷின். ஏடிஎம் மிஷினுக்கு போறீங்க பேங்க்ல, உங்க ஐடென்டிபிகேஷன் சரி பார்த்த பிறகு உங்க பாஸ்வேர்டு அது இதெல்லாம் போட்ட பிறகு என்ன சொல்லுங்க, இங்கே தற்காலத்துல இருக்கும். நீங்க எவ்வளவு வேணும்னு கேட்ட போது உங்க பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருக்குன்னு சரசரங்க தள்ளிடும். சொல்லுங்க ஆமென். பணம் இருந்தா கூட மாத்தி நம்பர் போட்டு என்ன தராது. பணம் இருக்கு உங்க அக்கௌண்ட்ல, அட்டையும் வச்சுட்டீங்க, பாஸ்வேர்டு மட்டும் ஒரே ஒரு நம்பர் மாத்தி போட்டீங்கன்னா வராது. சொல்லுங்க ஆமென். ஏன் புரிந்து கொள்ளணும்னா இட்ஸ் கால்ட் ப்ரோக்ராம்டு மிஷின். இப்ப இனி வரப்போற ரோபோ எல்லாம் அப்படிதான். இனி வரப்போற ரோபோ நம்ம கூட சபைக்கு கூட்டுறதுக்கு ஒரு மிஷின் வாங்கலாம்னு இருக்கிறோம்.
ப்ரோக்ராம் பண்ணிட்டேன்னா அது வந்து கூட்டிட்டு 15 நிமிஷத்துல கூட்டி சாதாரண தொடச்சிட்டே வரும். அங்க இருந்து நேரம் வரும், வந்தவன அப்படி திரும்பும், அப்புறம் மறுபடியும் தொடச்சிட்டு போகும், அப்புறம் அங்க இருந்து திரும்பும். நான் நினைச்சுக்கிட்டு அந்த கடைசி வரைக்கும் வாங்கணும், தொடச்சிட்டு வந்துடும். தொடச்சிட்டு வந்து போறதுல போய் அந்த சார்ஜ் ஏற்கனவே போய் நின்றோம், அதுவே நின்றோம். சும்மா ரவுண்டா இருக்கும், ரொம்ப பெரிய விலையெல்லாம் இல்லை, ஒரு 20,000 தான் இருக்கும். ப்ரோக்ராம் பண்ணிட்டேன்னா அங்க இருந்து நேரம் கிருன்னு தொடச்சிக்கிறது, மறுபடியும் கிருன்னு போயிட்டு ஒரு 10 தடவை உங்களுக்கு இழுப்பே வலிக்காது. போய் சார்ஜ் போற இடத்துல அது நின்றோம், அவ்வளவுதான். ப்ரோக்ராம் சொல்லுங்க, ப்ரோக்ராம் விஷயம். நம்ம வச்சிருக்கிற மோட்டர் பைக் ப்ரோக்ராம், ஃபர்ஸ்ட் கியரோட போகணும், செகண்ட் கியரோட போகணும், தேர்ட் கியரோட போகணும், டாப் கியரோட போகணும், ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு. தூக்கணும்னா அடுத்த லிவர் அடுத்த பண்ணி சக்கரத்துல விடும், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் போகும். சொல்லலாமே சத்தமா சொல்லுங்க. ஏன் புரிய முடியும் சொல்லணும்? மனுஷனை மட்டும் அப்படி படிக்கிற நல்லவர், மனுஷனை சுதந்திரமா படித்திருக்கிறான் 100%. சொல்லலாமே சொன்னார், நன்மையை தீமையை நீ தெரிந்தெடுத்துக்கன்னு சொன்னார். இதோ ஜீவனையும் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், உன்னை தெரிந்து கொள். இடுக்கமான வாசல், விசாலமான வாசல், உன்னை தெரிந்து கொள். ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன், உன்னை தெரிந்து கொள். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு வைக்கிறேன், உன்னை தெரிந்து கொள். சொல்லி இருக்கிறான் வேதத்துல. சொல்லலாமே. ஆனா அந்த மனுஷனை பாவியாக்கி தன் கையில வச்சுக்கிறது பிசாசு. மனுஷனை பாவத்தை தெரிந்து கொள்ள நடந்தது. பாவத்தை தெரிந்து கொள்ள பிசாசுடைய கையில இருக்கலாம். அப்போ வேதம் சொல்கிறது ஒரு மனுஷனை ஆண்டவர் சுதந்திரமா படைத்திருக்கிறார். சொல்லலாமே. இது எப்போ வரைக்கும் பாஸ்டர் நீடிக்கும்? உயிர் போற வரைக்கும் நீடிக்கும். இந்த உயிர் நம்மளை விட்டு, இந்த ஜீவன், இந்த ஆன்மா, இந்த உள்ளான மனுஷன், இன்னர் மேன், இது காத்து கிடையாது. நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்னர் மேன், உள்ளான மனுஷன். இந்த சரீரம் அழிவுக்குரிய மனுஷன், இந்த சரீரம் அழிவுக்குரிய. அதனாலதான் ஜீவன் போனவன இந்த சரீரம் அழிய ஆரம்பிச்சிருக்கு. இழுத்துட்டே கிடக்கு பாருங்க, பால் ஊத்திட்டே இருப்பான், சரீரம் அழுகாது. சாவு வராது, படுத்து இழுத்துட்டே இருப்பான், பால் ஊத்திட்டே இருப்பான், உயிர் இருக்கும், ஆனா அது சரீரம் அழுகாது. கவனிச்சிருக்கீங்க? சொல்லுங்க. அவன் உயிர் பிரிந்தவுடன் அழுக ஆரம்பிச்சிடும். அந்த உள்ளான மனுஷன் பிரிந்தவுடன் அப்படி உடனே அழுக தொடங்கும். அப்படி படிப்படியா அழுக தொடங்கும். அதனால வர அழக எப்ப எடுக்கிறியான்னு கேட்கணும். எப்ப காதுல பவியார முதல்ல கேட்டுட்டு இருப்பான். அப்புறம் பாக்கி வந்தாலும் எப்ப எடுக்கிறீங்க சொல்லுங்க. ஆமே. எப்ப தூக்குறீங்க, எப்ப தூக்குறீங்க எடுக்கிறீங்க ஸ்டேஜுக்கு வந்துடுறீங்க. எவ்வளவு சீக்கிரம் எடுக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லபடியா போவார். ஸ்மெல் அடிக்காம புரியுறாங்க. என்ன இருக்கீங்க? நம்ம ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கிறோம். உயிரோடு இருக்கும் போது மனுஷனுக்கு கடவுள் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறோம். சொல்லுங்க. உயிரோடு இருக்கும்போது அதான் நமக்கு நடக்குது, சுதந்திரம். நீ எதை விரும்புறியோ அதை செய்யலாம். ஆனா மரித்த பிறகு, சொல்லலாமே, மரித்த பிறகு 2 தான். தேவனை நேசிக்கிற பரிசுத்தவான் பரலோகத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அவர் செய்த கிரியைகள் அவனோட தொடருது. அதான் சொல்றார், எழுதிவை கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பாறுவார்கள் என்று எழுது. சொல்லலாமே. அவர்கள் கிரியைகள் அவரோடு கூட போகும். அவர் ஜெபித்தது, அவர் கர்த்தருக்கு கொடுத்தது, ஏழைக்கு இறங்கினது, பூமியில கர்த்தருக்கு உண்மையாக கர்த்தருடைய ஊழியத்தை நேசித்து கர்த்தர் நியமித்த ஊழியத்தாரனுக்கு கொடுத்தது, ஒரு விதவைக்கு கொடுத்தது, ஒரு ஏழைக்கு கொடுத்தது, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படி கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணது, உபவாசம் பண்ணது, நடையா நடந்து ஊழியம் செய்தது, பாவி ரட்சிக்க இயேசு வந்தார்பான் ஒரு டாக்ஸ் கொடுத்தது. சொல்லுங்க. ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தது. அசல் சொல்லுங்க, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவன் அதன் பிரதிபலனை அடையாமல் போகலாம். மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுங்க. ஒரு ரோட்டனை போட்ட காரி திருப்பிப்பான், ஒருத்தர் செவல் அடிச்சிருப்பான், ஒருத்தர் மிதிச்சு தள்ளிப்பான், ஒருத்தர் தூசணமா மனைவி பேசியிருப்பான், சரியானவன்னு வந்திருப்போம். இது ஒன்னொன்னே எழுதி வச்சு கர்த்தர் சரியாக பலனளிக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிரியைகள் அவரோடு கூட போகும். சொல்லுங்க. அவருடைய கிரியைகள், சொல்லுங்க, அவருடைய கிரியைகள், அதுதான் நம்முடைய விசுவாசம். அவருடைய கிரியைகள் அவரோடு கூட போகும். பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொன்னார். அது கூட எப்ப நிறைவேறும்? நம்ம கண்ணை இங்க மூடிடுவோம், பெட்டியில நம்மளை வச்சாச்சு. எப்ப நம்முடைய உள்ளான மனுஷன், அது ஆவினோடு சொல்லக்கூடாது. அதனாலதான் பைபிள் இன்னர் மேன் சொல்லுது. இன்னர் மேன், உங்கள் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும்படி வசனம் சொல்லுது. இது புறம்பான மனுஷன், இந்த சரீரம் புறம்பான மனுஷன், இது அழிவுள்ள கூடாது, இது போர்வை. அழிவுள்ள சரீரம், இது போர்வை. சொல்லுங்க. போர்வையை கலைந்து கொண்டு பேர் எழுதுகிறான். உள்ளான மனுஷன் நம்மளை பிரிய பாருங்க. அந்த தேவதூதர்கள் நிற்பதை காண்போம். சொல்லுங்க. விவரிக்க முடியாத மகிமை, துக்கமும் அடர்தல் கண்ணீரும் பின்பற்றி 2 காரியம் நம்முடைய வாழ்வு தெளிவோடு இருக்கணும். ஒரு தேவ மனுஷன் உயிரோடு இருக்கும்போது உனக்கு என்னப்பா இருக்கு? சுதந்திரம் இருக்கு. நீ விரும்பினதை செய்யலாம். சொல்லாமே. மரித்த பிறகு என்னப்பா இல்லை? சுதந்திரம் தான் இல்லை. அருமையான சாது சுந்தர்சிங்கள் கைலாச மகாராஜ் புஸ்தகம்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்கோம். ஒரு நாள் நான் பல தடவை வாசிப்பேன். சொல்லாமே. என் ஜெப புஸ்தகத்தோட அதை வச்சிருப்பேன். அதுக்கு பூஸ்ட் மாதிரி நம்ம கத்தருக்கு பயந்து நடக்காது. அப்ப போறதுலையா கத்தருக்கு பயந்து நம்ம இஷ்டத்துக்கு போகாதபடி நமக்கு மணி அடிச்சு கொஞ்சம் பயந்து நடக்கிற அந்த புஸ்தகம் வரும். கைலாச மகாராஜ் எழுதின அந்த நல்ல புஸ்தகம். மரித்தவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு நிறைய எழுதியிருப்பான். பரலோகத்துல என்ன நடக்குது, பாவிக்கு என்ன நடக்குது, அதை ஒரு அடிக்கடி எழுதியிருப்பான். அது நமக்கு கொஞ்சம் பலனா சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமே. அப்ப இந்த நாள்ல நம்ம கவனிக்கிற மிக முக்கியமா கர்த்தர் நமக்கு கொடுத்தது சுதந்திரம். மரித்த பிறகு மரித்தவர்கள் இந்த பூமியில கவனிக்கப்படுவதில்லை. ஆனா மரித்த பிறகுதான் தேவனுடைய கணக்கு தொடங்குது. கவனிக்க சொல்லுங்க. மரித்த பிறகுதான் தேவனுடைய கணக்கு தொடங்குது.
அவன் பாவியாக, தேவனுக்கு இடம்படாதவனாக, தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவிகள் நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள். அவர்களுடைய கிரியைகள் அங்கே பலனளிக்கிறது. அந்த பூமியில தேவனை நேசித்து உபத்திரவங்களை சகித்து, பாடுகளை சகித்து, பரிசுத்தத்தோடு இருந்து, நம்ம எத்தனை மரணத்துல பாடுவாங்க. எனக்கு மரணத்துல பாடுறது பிடிக்காதுங்க, சபையில பாடுவது. நாஸ்கரை போன்று நின்றவர்கள் சொல்லாமே. சில நாட்கள் சில சபை மரண பாட்டுனே பிரிச்சு வச்சிருக்கு. மரணத்துல பாடி என்ன செய்ய பட்டியல கேட்கிறாங்க. அது மாதிரி பரிசுத்தமா கடவுளுக்கு பிரியமா வாழாதவருக்கு நான் பாடவும் உயிரோடு சொல்லிட்டே இருப்பேன். சபைக்கு போகணும், மனம் திரும்புங்க, பரிசுத்தமா இருக்கு. உங்களுக்கு வர 1000 ரூபாய் 100 ரூபாய் கொண்டு உங்க பாஸ்டர் கொடுங்க. எங்க அம்மாட்ட சொல்லுவேன், முருங்க மரம் சடசடையா காய்ச்சிக்கிறாங்க, அதை நீங்க விற்க வேண்டாம். இப்படி 4 நாளா ஒழிச்சு அந்த ரோட்ல விதவை இருக்கும், கணவனை இழந்தவங்க இருப்பாங்க. 4 நாளா கொண்டு போய் கொடுத்துட்டு பாவி அடிச்சு கேஸ் வந்தாருன்னு குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணிக்குவாங்க. 4 நாளா பிடிச்சு கொண்டு கீரை கையோட பிடிச்சு அந்த கீரை முருங்க என்ன செய்யப்போம், நம்மளை பிடிச்சி சாப்பிடாது. காருக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் பெட்ரோல் போட்டு போவோம். அம்பாளுக்கு போயிட்டு சுத்தி போனோம்னா நான் எப்படா ஒரு வேணி கூட முருங்காய் முருங்கை வச்சுருப்பாங்க. அந்த முருங்காய் நாத்திக்க முடியுமா சொல்லுங்க. ஓடிச்சு 4 நாளா அந்த ஏரியாவுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீடு போய் ஜெபம் பண்ணுங்க. அது பரவாயில்ல பலன் கொடுக்கும். சொல்லாமே எல்லாம் என் பிள்ளைங்க என் பேரனுக்குன்னு வச்சுட்டு என்ன செய்யணும். ஒருவேளை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ரட்சிக்கப்படாத பிள்ளையா இருந்துச்சுன்னா அது ரொம்ப தேரும். நம்ம மல்லு கட்டி சேர்த்து வச்சது அதை பாட்டில் போட்டே அடிக்கும். எல்லாம் வேண்டாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அது கர்த்தருடைய மிக முக்கியமான சத்தியம். நம்ம உயிரோடு இருக்கும் போது நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறோம். எதை நம்ம தெரிந்து கொள்கிறோம் அதுக்கு தான் பலனை கொடுக்கிறோம். சீக்கிரமாக சில வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் அவர் என்னை பின்பற்ற கடவுள். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவான். சத்தமா சொல்லுங்க ஆமென். பெரிய பாக்கியம். இந்த வார்த்தை மாறாது. இயேசு சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான் என் பிதாவனை கனம் பண்ணுவான். ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் உங்களை வச்சிருக்கிற இடத்துல கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய விசுவாசிகள் கர்த்தர் ஊழியம் செய்ய அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்மளை பிசாசு என்ன பண்ணிருக்குன்னா வேற லெவல்ல கொண்டு போயிருக்கு. நம்ம கவலையினால மூடப்பட்டு விடுகிறோம். இன்னும் சில வார்த்தைகள் வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஆண்டவர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3:18. வாசிங்க. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லுவதும் காண்பீர்கள். ஒரு பொய்யா போக எத்தனை கவனிக்க சொல்லுங்க. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் மறுபடியும் காண்பீர்கள். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் உயிரோடு இருக்கிற நாள்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது பெரிய பாக்கியம். சொல்லுங்க ஆமென். அந்த பிள்ளைகள் வர்றாங்க, இதெல்லாம் கூட்டி தொடச்சு ஒரு 3 பேர் இந்த காலத்துன்னு பார்த்தா நம்ம வந்து வரிசையா மிக்கேல் செய்யலாம். அப்புறம் பிரபு, அப்புறம் அந்த ஜோயல் பிள்ளைகள் அந்த கார்த்தி டேனியல் தொடச்சது 1 மணி நேரம் வேலை. சொல்லுங்க ஆமென். ஆமா, நீங்க பார்க்கும்போது எல்லாத்தையும் கூட்டி தள்ளி குப்பையெல்லாம் போட்டி நிறைய வேலை கர்த்தருக்காக. சொல்லுங்க அல்லேலூயா. வாழ்க்கை செய்வான். ஊழியம் மகிமை உள்ளது. கர்த்தருக்காக செய்யணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப மிக முக்கியமான ஊழியம் சுவிசேஷ ஊழியம். சுவிசேஷ ஊழியம் ரோமர்கள் எழுதியிருக்கும் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சீக்கிரம் வசனத்தை வாசிங்க. ரோமர்கள் எழுதியிருக்கும் 12:11, ரோமர்கள் எழுதியிருக்கும் 14:18. சீக்கிரம் வாசிங்க. இப்படி இருக்க ரோமர் 12:11 வாசிங்க. அசதியா இராமல். ஏன் சொல்றார் ஆண்டவர்? நம்ம பணத்துக்கு மட்டும்தான் அசதியா நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். கூட்டி வைக்கிறது, பணத்தை கூட்டி வைக்கிறது, ஏடிஎம் நம்பர் பாதுகாக்கிறது, அந்த வேலை தான் நமக்கு மும்முரமா இருக்கும். அந்த வசனம் சொல்கிறது, ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்து அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், பரிசுத்த ஆவிக்குள்ள அனலா இருங்கள். இது ஒரு ஸ்கேல்னு சொல்றோம். நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க ஆமென். பிரசங்கத்துக்கு நிறைய வார்த்தை இருக்குது. ஆனால் ஒரு அடையாளம். ஒரு ஹெல்த்தி மேன் யாரும் சொல்லுவோம், ஒரு ஸ்ட்ராங் மேன் அப்படின்னா அவன் இன்டேக் நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடுறான். நல்ல சாப்பாடு உனக்கு உள்ள போகுதுனாவே ஹெல்த்தியா இருக்கிறான்னு அர்த்தம். நல்ல சாப்பிட்டா அது நல்லா செமிக்கும், இஞ்சி கிளியரா இருக்கு, அது அப்படி எனர்ஜியா வெளிப்படும். அவனுடைய பலன். ஒரு மூட்டை தூக்குறான், 100 கிலோ மூட்டை தூக்கி போறான்னா அந்த அளவுக்கு சாப்பிடணும். அந்த அளவுக்கு சாப்பிட்டா தான் அவன் அவ்வளவு பலத்தை தூக்கி போட்டு மாடி படி ஏற. நம்ம ஏற முடியுமா? 50 கிலோ சிமெண்ட் மூட்டை தூக்கி மாடி படியில் ஏறாரு. அவர் அந்த அளவுக்கு சாப்பிடுவார். அந்த அளவுக்கு பலசாலியா இருந்தா தான் செய்ய முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா இன்டேக். அந்த வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம் மறுபடியும் 12:11. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஆமா, இதுதான் முக்கியம். நீங்க செபிக்காம ஊழியம் செய்ய முடியாது. ஒரு ஆயத்தம் ஜெப அறைக்கு போகணும். உங்க பிரச்சனை இருக்கும், சோர்வு இருக்கும். ஆனா ஜெபத்துல போய் ஆண்டவர்கிட்ட நம்ம இதயத்தை ஊத்தி கிருபைக்காக சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பெரிய தேவ ரகசியமே ஜெபம் தான். சிம்சோனை கூட பார்க்கிறோம். சிம்சோன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். கண் பார்வையும் இழந்துட்டான். கண் பார்வையும் இழந்துட்டான் அவனுடைய பாவத்தினால. பெரிய பலசாலி. அவனை பார்க்கும் போது பெலிஸ்தருடைய படை நடுங்கும். அவனை பார்த்தாலே நடுங்கும்.
அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. கழுதை தாடை எடுத்து எடுத்தா கூட செத்து போயிடும். 1000 பேர் அடிச்சிடும். கழுதையினுடைய வாயிலை தாடை எடுக்கும், ஒரு அடியோட சாட்சி நிலைகளை பெயர்த்து கொண்டு போகும். அவன் ஒருவனாலும் ஒண்ணு செய்ய முடியாது. அவன் விபச்சாரியின் மடியில படுத்து ரகசியங்களை சொன்ன போது அவனுடைய தலை மொட்டையடிக்கப்பட்டது. அவனை கொண்டே மாவரைக்க விடுறாங்க. மாவரைக்க விட்டது பிரச்சனை இல்லை, அவனை பிடிச்சு கொண்டு வாங்க நம்ம கோயிலுக்கு, அவனை கோமாளி காட்டுவோம். அவன் நீதிபதி, நீதிபதி, நியாயாதிபதி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீதி நிக்கிற மனுஷன், பெரிய தேவ மனுஷன், தாயின் வயிற்றுல பிறந்தது முதல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், நசரேய விரதம் வந்தவன். ஆனா செய்யக்கூடாதுன்னு செய்யறான். சாட்சியாசம் முடிக்காதப்பா, பாவத்துக்கு போகாத. ஆனால் விபச்சாரிகளை தேடி போகிறான். சொல்லுங்க ஆமே. அது மட்டுமல்ல, போய் தேவனுடைய ரகசியத்தையும் சொல்றான். அவன் மடியில படுக்க வச்சு மொட்டை அடித்து விடுகிறான். அதுதான் முடிவு. அவன் பாவத்தை தெரிந்தவன் மொட்டை அடித்து விடுகிறான். மொட்டை அடித்த பிறகு சொல்லுங்காமே பிடிச்சு கட்டி நம்ம பைபிள்ல நேரம் இல்ல, ரொம்ப ஞானமா கிறிஸ்தவர்கள் அவன் பயப்படாம பாருங்க. ஒருவேளை மறுபடியும் பலசாலி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுக்கு தேரவே மாட்டோம். மறுபடியும் பலம் வந்துச்சுன்னா தேர மாட்டோம். என்ன செய்யணும்? இப்ப இன்னால்தான் அடிக்கணும்னு தெரியாத அளவுக்கு வழிபடுங்க. கண்ணை எடுத்துருங்க. எவ்வளவுதான் பலம் வந்தாலும் யாரை பிடிக்கிறது? பலம் மறுபடியும் வருது. இப்ப யாரை பிடிச்சு அடிக்கிறது? கண்ணுதான் பிளைண்ட் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சுல. எவ்வளவு உஷாரா இருக்கு பாருங்க. சொல்லுங்காமே. சில ஆட்கள் அப்படிதான் துணிஞ்சு தேவனை தள்ளிட்டு பாவத்துக்கு போவாங்க. அதை நான் பாத்துக்கிறேன் பாஸ்டர். இவ்வளவு ஞானத்தோட வேற வேலை செஞ்சு வச்சிருக்கோங்க. சிம்சோன் மறுபடியும் பலப்படுத்தப்பட்டான். He was strengthened again, but he was blind. குருடனுக்கு பலம் வந்து என்ன செய்யறது? கண்ணீரோட கேட்கிறான், ஆண்டவரே தடவி பாருங்க அப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. கோமாளி ஆக்கிட்டான். கோமாளியை வேடிக்கை காட்ட விட்டு கொண்டிருக்கிறான். கொதிக்குது. ஆண்டவரே சொல்லுங்க அல்லேலூயா. இது 2 கண்ணுக்காடி நான் என்னப்பா செய்யறேன்? அவன் இங்கே அங்க வசன சொல்றது, அவன் கண்ணி செடிக்கும் போது மறுபடியும் அவனுக்கு பலம் வருது, ஆனா பார்வை வரல. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே நீ பலப்படுத்துங்க போது பார்வை இல்ல, பலம் வருது. The strength of God, he gained, he received the strength of God. தேவனுடைய பரிசுத்த ஆவியின் பலம் அப்படியே ஊற்றப்படுது. என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. என்னை நினைங்க ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, உங்க பிள்ளை ஆண்டவரே, என்னை நினைங்க. நினைக்கிறாரு, பலம் வந்துருச்சு. சொல்லுங்க ஆமென். யாரை போய் பிடிக்கிறது? யாரை பிடிக்கிறது? He was blind. என்ன செய்யறது? இப்பதான் கேட்கிறாங்க. நீங்க இந்த கட்டடத்தை எல்லாம் தாங்கி இருக்கிற தூணை கொண்டு காட்டுறான், எனக்கு கையிலாவது பிடித்து கொண்டு வரேன். ஏன்னா கையை பிடிச்சா நடத்த குருடனை. கட்டடத்தை தாங்கி இருக்கிற தூணை கொண்டே காட்டுங்க எங்கேயாச்சும். இவங்களை கூண்டோட நான் கொண்டுறேன். ஒருத்தருக்கு கண்ணு தெரிஞ்சா ஒருத்தர் பேரை பிடிக்கலாம். கூண்டோட க்ளோஸ் பண்ணிடுறேன். தூணை காட்டு முதல்ல. டோட்டல் வெயிட் எங்க தாங்கி இருக்குன்னு சஸ்டெயின் ஆகுது பாரு. பில்லர் காட்டு முதல்ல. சரிங்களா? உயிரோடு இருக்கிறவர்கள் உயிரோடு இருக்கும்போது கொண்டவர்களை மாற்றிலும் சாகும் போது கூண்டோட நாசப்படுத்திட்டு போயிட்டு நீங்க நியூஸ் பேப்பர் பாருங்களேன். இப்ப நீங்க வார பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, வேர்ல்டு வார் பத்தி. இப்ப இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ள போயிடுச்சு. லெபனானுக்குள்ள போய் எல்லா நாடுகளும் ஜெகன் கூட சொல்லியிருக்காரு. இன்னும் ஓயல, நம்ம ரொம்ப சமாதானமா எல்லாம் கிடையாது. லெபனானுக்குள்ள போய் அந்த நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. அதுக்கு இஸ்ரேல் 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு சாம்சன் ஆப்ஷன். அது பேரு நேற்று நியூஸ் கேட்டோம். நாங்க பெரும்பாலும் பிபிசி கேட்போம். இல்ல நம்மளால கரெக்டா ஓடிட்டு இருக்கான். போனது ஒரு உள்ள ஓடி அந்த 1 மணி நேரம் ஓடி நம்மளால பண்றாங்க. இந்த பிபிசி நியூஸ் கொஞ்சம் கரெக்டா சொல்லுவாங்க. அதுக்கு பேரு சாம்சன் ஆப்ஷன். இஸ்ரேல் 2வது கையில் இருக்கிறது. அப்படின்னா எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழியுது, எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழியுது, மிகப்பெரிய அடியை கொடுப்பது, யாரை பத்தியும் கவலைப்படாம மிகப்பெரிய அழிவை உண்டாகுது. அதுக்கு பேர் சாம்சன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ் கவனிக்கல சொல்லாமே. நம்முடைய காரியம் அதில் நம்ம சொல்லுகிற காரியம் பரிசுத்த ஆவியானவர் உங்க ஜெப அறையில சொல்லாமே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எப்படி சிம்சோனை கர்த்தருக்கு மன்றாடும் போது பலப்படுத்த, ஆகாப் கண்ணீரோட ஜெபிக்கும் போது கிருபை கிடைக்குது, எசேக்கியா ஜெபிக்கிற கிருபை கிடைக்குது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு யார் உத்தமமா போய் உண்மையா ஜெபிக்கிறாங்களோ கிருபை கிடைக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. உத்தமமா உண்மையா ஆண்டவருடைய பாதத்துல போய் கண்ணீர் சிந்தும் போது கிருபை கிடைக்கும். அந்த நேரத்துல ஒரு காரியம் உணர்த்தப்படும். சொல்லுங்க ஆமென். அது என்னன்னா, இந்த காரியத்தை நீ விட்டு விலகு, இதை செய்யாதன்னு ஒரு குறிப்பு நமக்கு உணர்த்தப்படும். அதுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அடுத்த நிலைமைக்கு போவாங்க. சொல்லுங்க ஆமென். எல்லா மனுஷருக்கும் கிருபை கிடைப்பார் ஆண்டவர். ஆனா நம்ம செய்யற தப்ப சரின்னு போக மாட்டார். அதுதான் நமக்கு பிரச்சனை. யோனா சீட்டு போட்டு மேல விழுது, வரிசையா பாக்குறோம். சீட்டு போட்டுட்டே வர யோனா பேர்ல விழுது, கைப்பிரியா பிடிக்கிறாங்க. என்ன செஞ்சேன்? யார் நயவே? நான் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். சொல்றேன் பத்தி சொல்லுங்க. வானத்தையும் பூமியை சமுத்திரத்தையும் படைத்த ஆண்டவரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அவர் சமூகத்தை விட்டு நான் விலகி ஓடிட்டு இருக்கிறேன். அவர் என்னை நினிவேக்கு போய் சொன்னார். 40 நாள்ல நினிவே அழிந்து போகும்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு பிடிக்கல. நான் தர்சீஸ் பிரிட்டனுக்கு போயிட்டு இருக்கிறேன். நினிவேக்கு போக எனக்கு பிடிக்கல. தர்சீஸ்ல பிரிட்டனுக்கு போறது கப்பல் ஏறிக்கையில படுத்து நிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க ஆமென். கைப்பிடியா குரவடியா பிடிச்ச பிறகு கூட சரி இன்னைக்கு கொண்டு கரையில விட்டுருங்க,
நான் ஜெபம் பண்ணி சரிப்படுத்தி நான் மறுபடியும் ஏதாவது உபவாசத்தை ஏதாவது அவற்றை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லல. இந்த யோனா சொல்றேன், என்னை தூக்கி உள்ள போடு. சொல்லுங்க, எவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுமா? என்னை தற்கொலை செய்யறமா நீ உள்ள போட்டு கொன்னாலும் கொள்ளு, ஆனா நான் கடவுள் சொல்றதை கேட்டு நான் தரிசிச்சு நினைவேக்கு போக மாட்டேன். அதுதான் அவனுடைய போராட்டம். சொல்லுங்க, நான் அவன் சிறந்த கூட கேட்கிறேன். நீங்க நிறைய நேரங்களில் நம்ம பிரச்சனையில மாட்டிக்குவோம், ஒரு பாவத்துல மாட்டிக்குவோம், ஒரு துணிகரமான ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு மாட்டிக்குவோம். போய் மன்றாடுவோம், அழுவோம், ஜெபிப்போம், கிருபை தருவா. சொல்லுங்க, ஆமே. ஆனா அதுக்கு பிராயச்சித்தம் செய்து முழுசா வெளியே வந்துடணும். சிலர் அதிலே போவாங்க. அதுதான் அவருடைய வாழ்க்கையில பெரிய கேடு. விளையாம் கர்த்தருக்கு விரோதமா செய்யற பாவம்னு தெரியுது. ஆண்டவர் போகாதேன்னு சொல்றாரு. அவங்களோட போகாத. இஸ்ரவேல் ஜனத்தை நீ சபிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனத்தை நான் கூட்டிட்டு வரேன். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அப்படியே நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன் கானான் தேசத்துக்கு. நீ இஸ்ரவேல் ஜனத்தை எழுதி சபித்தாது. I will not work upon them. அவங்க மேல அது பலிக்காது. சொல்லுங்க, ஆமென். ஆனா அவன் கூப்பிடுற பாலாக் ராஜா என்ன சொல்றான்? ஒண்ணு வழி தர்றேன். பிரபுக்கள் அனுப்பிட்டே இருக்கிறான். அவனை கணம் பண்ண மாட்டானா, மூட்டை மூட்டையான தர மாட்டானா, நீ எனக்காக வந்து ஜனத்தை சபிக்க மாட்டியா? முன்னிலும் அதிக பிரபுக்களை அனுப்புகிறான். சொல்லுங்க, ஆமென். இதான் முகத்தாட்சியங்கிறது நமக்கு தெரியும். சிலருக்கு தேவனுக்கு பிரியம் இல்ல. இதுல போனா கர்த்தர் நமக்கு விரோதமா இருப்பாருன்னு தெரியும். ஆனா முகத்தாட்சியம், மச்சனா இருக்கட்டும், மாமனா இருக்கட்டும், குப்பனா இருக்கட்டும், நீ போறது பாவம் சரியில்லைன்னு நம்ம சொல்லணும். நீ கர்த்தருக்கு விரோதமா போற, தேவனுக்கு பிரியம் வைக்க மாட்டார். முடிவு முள்ளும் பரிதாபமா இருக்கும். முள்ளும் பரிதாபமும் வாழ்க்கை முடித்து போகும். கர்த்தருக்கு விரோதமா நெஞ்ச நிறுத்துற அழிவுதான் உனக்கு முடிவு. நம்ம சொல்லணும். சொல்லுங்காமே. விளையாமுக்கு முகத்தாட்சியம் பெருசா போச்சு. பெரிய பிரபுக்கள் வந்திருக்காங்க. அது சொல்லிவிடாங்க, முன்ன விட அதிகமான பிரபுக்களை மந்திரி நான் அனுப்ப மாட்டேனா, மூட்டை மூட்டையா அவனுக்கு தரமாட்டேனா. சொல்லுங்காமே. அப்படியே இருதயம் நல்ல ஸ்ட்ராங்கான இருதயம் கரையுது. விளையாம கவனித்து பாருங்க, ஸ்ட்ராங்கான இருதயம் கரையுது. கர்த்தர் முந்தி சொல்றாரு, அவங்களோட போகவும் வேண்டாம், இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கவும் வேண்டாம். சொல்லுங்காமே. முதல்ல கேட்கிறேன், போவாங்க. ஜெப புரியாதவர், ஜெபிக்காதவர் இல்ல, ஆனா கீழ்படியாதவர். இவர் ஜெபிக்காத மனுஷன் இல்ல, காலையில வெள்ளவே ஜெபிக்கிறவர் தான். அந்த விளையாம் கண் திறக்கும் போது கர்த்தர் வந்து தரிசனமாவா. எங்க போய் பலி செலுத்தி தேவனே கூப்பிடும் போது அவர் வந்து இறங்குவா. விளையாம் வந்து சாதாரண கிடையாது, ஜெப வீரன் தான். ஆனா மனசு சரியில்லையே. சொல்லுங்காமே. அதே போய் அழுதும் போது காலையிலே இந்த ஜனத்தோட நீ போக வேண்டாம், இவங்களோட நீ போக வேண்டாம். புரியுதா? புரியலையா? போக வேண்டாம்ங்கிறது அர்த்தம் என்ன? சீக்கிரம் சொல்லுங்க பிரசங்க. போக வேண்டாம் என்ன பதில் அர்த்தம்? போக வேண்டாம் அர்த்தம். போக வேண்டாம் என்ன அர்த்தம்? அந்த வாசல் வரைக்கும் போயிட்டு வந்துருவா. என்ன கையா பிடிக்க போறாரு? பணத்தை திங்கிறவன கையா பிடிச்சாரு. ஆகார கல்யாணம் பண்ணிக்கிறவன கையா பிடிக்கிறாரு. யுவதாஸ் கையை பிடிச்சிருந்தா வாங்காத நீ நரகத்துக்கு போயிரு, 30 வெள்ளிக்காசு ஆசைப்படாத கையா பிடிக்கிறாரு. ஒருத்தரை கூட பிடிக்க மாட்டாரு. சாலமோனை பிடிச்சாரா? சொல்லுங்காமே. கொடுத்தது சொல்லிட்டாரு, சாகவே சாவார். சொல்லிட்டு நான் தள்ளி நின்று பாப்பார். நீ தேர்ந்தெடுக்கிற ஓம்பாடு. எந்த இடத்துல கையை பிடிச்சு நிறுத்தவே மாட்டாரு. விளையாமையும் நிறுத்துறேன் போகாதேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. சொல்லுங்காமே. இவன் என்ன செய்யணும்? பயந்து அடிக்க கர்த்தர் போவேன்னு சொல்றாரு. போகலன்னு இருக்கணும். ஆனா முன்னிலும் அதிக பிரபுக்கள் மூட்டை மூட்டையா கொண்டு வரான். வெளியே போனோம். இந்த ராஜா மிகவும் கடன் பண்ணுவார். ராஜா மிகவும் கடன் பண்ணுவார். சொல்லுங்காமே. இப்பதான் அப்படி டைவர்ட் ஆகுது இருதயம். அப்படியே போய் போய் அங்கங்க குறி சொல்லி அங்கங்க நம்ம வந்து ஆளுக்காரம் 50 நூறு கொடுக்குறது. ராஜா அள்ளி கொடுக்குறான். சும்மா போயிட்டு அப்படியே வந்துட்டோம்னா ரிட்டையர்ட் ஆகுறது. அதுக்கு பிறகு நம்ம நல்லா சாப்பிடலாம். இந்த ஆவிதான் கேசிங் இருந்துச்சு. இப்ப கரெக்டா தள்ளி நான் போகிறோம். சொல்லுங்காமே. அந்த வார்த்தை சத்தியம் விஷயமான வார்த்தை போகும்போது கர்த்தர் அவனுக்கு எதிராக எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியான அவன் கண்ணு தெரியல. சொல்லுவாங்க. தேவனுடைய தூதன் பட்டயத்தோடு நிக்கிறான். உருவின பட்டயம் தேவன் அனுப்பிதான் வர்றான். உருவின பட்டயத்தோடு நிக்கிறான். கழுதைக்கு தெரியுது, தீர்க்கதரிசிக்கு தெரியல. புதிய ஏற்பாட்டையும் சொல்ற கழுதைக்கு நல்லா தெரியுது. அது அப்படியே விலகி விலகி போகுது. தேவனுடைய தூதன் நிக்கிறது அப்படி விலகுது. அங்க விலகி போகுது. இங்க உட்காந்து அடிச்சுட்டு இருக்காங்க. கடைசியில ஒத்த அடி பாதை. இங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது. ஒரு ஆள் தான் போகலாம், ஒரு கழுதை தான் போகலாம். அங்க போகுது, போன மடங்கி படுத்துருச்சு. கழுதை போட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். பார்வனை கொண்டு வந்து ரதத்தை கூட கொண்டு வந்து இறக்கி உருளை கலட்டினாலும் வசனம் சொல்லுங்க. சில நேரம் பாருங்க, தேவனுக்கு நம்ம போகும்போது போக விட்டுட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வரணும். நம்ம போய் போன பிறகு சுத்தில விழுந்து அடி விழுவோம். பார்வனை அங்க கடினப்படுத்தி கொண்டு வந்து சமுத்திரத்தை இறக்கி விடுறாரு. நீங்க சும்மா போறவங்க, வெறுமையா போவீங்க, நம்ம கத்தி விழுமா போறோம், பொண்ணு சாய்ப்போம், இறக்கி விட இறக்கி விட்டுட்டு உருளை போற கட்டுற சொல்றது. இவன் அங்கே வச்சு கொள்ளலாம், அது மகிமை இல்லை. கடினப்படுத்தி கொண்டு வந்து உள்ள சமுத்திரத்துல இறக்கி விட்டு ரதங்களை வருத்தத்தோடு நடத்துறது எல்லாம் உருளை கலக்கலாம். சொல்லுங்க. கால வேளையில செத்த பிரேதங்களாய் நடந்தான். வசனம் சொல்றது, துணிந்து சமுத்திரத்துல இறங்கி நம்ம பார்க்கிறோம். விருந்தைய போற ஒட்டாண்டி போறோம், மூட்டை முடிச்சோட சமுத்திரத்துல போய் நமக்கு என்ன ரதத்துல போறதுக்கு என்ன இறங்க எல்லாரும். சொல்லுங்க. இறங்கி பாரு, பிடிச்சு பாரு. இஸ்ரவேல் ஜனத்துக்கு தாப்பா சமுத்திரத்தை திறந்தாரு, உனக்கு திறக்கல. இஸ்ரவேல் ஜனத்துக்கு வெட்டாந்தரையில நடக்கும்படி திறந்தான். ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு நீ உள்ள இறங்கினா என்ன நடக்கணும் உனக்கு அப்புறம் லேட்டா பண்ணி உருளை கலட்டிட்டு குதிரையும் குதிரை வீரனையும் சமுத்திர தள்ளினான். சமுத்திரத்துல தள்ளினா காலையில பிரேதமா மிதப்ப விளையாம். சொல்லுங்காமே. போயிட்டு போட்டு கொள்றான் கழுதை.
அப்பதான் கர்த்தர் கழுதை வாயை திறக்கணும். நான் உனக்கு இவ்வளவு நாளா என்னை சந்தையில வாங்கி மேல உட்கார்ந்து வரியே புல் சாப்பிட்டு நீ போறடம்னா உன்னை தூக்கி சுமக்கிறேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி பண்ணியிருக்கிறா? பண்ணதில்லை சொல்றேன், பண்ணதே இல்லை. அப்பதான் தேவன் நிக்கிறது. கர்த்தருடைய தூதன் பட்டயத்தோடு நிற்கிறான். சொல்லுங்க சொல்றாரு பாருங்க, புதிய ஏற்பாடுன்னு சொல்றாரு. இந்த கழுதை மடங்கி படுக்கலைன்னு வச்சுக்க, உண்மையை கொண்டு கழுதை விட்டுருக்கேன். இது பரிசுத்தமான கழுதை, நீ பாவியான தீர்க்கதரிசி. போகக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொன்னதை மீறி பண ஆசையில குருடு பிடிச்சு போய் எவ்வளவு மூட்டையா கிடைக்கும் வாங்கி ரிட்டையர்ட் பிறகு பத்திரமா வச்சுக்கிட்டு சாக வரைக்கும் காலாட்டி சாப்பிடலாமே பேங்க்ல போட்டோம்னா, பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டோம்னா போய் போய் ஊழியம் செய்ய வேண்டியது இல்லையே. அதனாலதான் வசனம் சொல்றது கூலிக்காக. அவர் தீர்க்கதரிசனம் ஊழியர் செய்தது கூலிக்காக. கஷ்டப்படாம பிரச்சனையே இல்லை. உட்கார்ந்துட்டோம்னா ராஜா கொஞ்சமா கொடுப்பான், ராஜா கொடுக்குற காணிக்க கொஞ்சமா மூட்டை முடிச்சு அள்ளி கொண்டு கொட்டிடுவான். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வேலைக்காரனை கையில வச்சுக்கிட்டு சாக வரைக்கும் சாப்பிட்டு தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இளையனுடைய ஆவி கர்த்தர் சொல்லலையே, போகக்கூடாதுன்னு சொன்னாரே, இதை போகாதேன்னு சொன்னாரே, இதை செய்யாதேன்னு சொன்னாரே, நமக்கு இதே இல்லை. அதான் வலுவி போகுது. சொல்லாமே பேக்ஸ்லைடிங், நீ வலுவுறது கொஞ்சம் கொஞ்சமா வலுவி போகிறது. சொல்றது அதை மட்டும் வாசிப்போம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில நடந்து, என்ன வழி சீக்கிரம் சொல்லாமே, தன் தம்பியை கொலை செய்த காயினுடைய பாதை. இவர்களுக்கு ஐயோன்னு சொல்றாங்க. இவர்களுக்கு ஐயோன்னா ஒளியுமே செய்யற மாதிரி இருக்கும், அநியாயமே செய்யற மாதிரி இருக்கும். கர்த்தர் தான் தீர்ப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாலும் கீழ்ப்படியாங்க கர்த்தர் தெளிவா அறிஞ்சுக்குவார். கர்த்தர் சொன்னதை செஞ்சாலும் செய்யலாம் ஆண்டவருக்கு தெளிவா தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. அதுதான் வேலை சொல்றது, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில நடந்து அங்கு விலையாம் கூலிக்காக செய்த. எதுக்காக செய்த? தேவனுக்காக செய்யல. கர்த்தருடைய ஊழியத்தை தேவனுக்காக செய்யல. விலையாம் நீங்க சொன்ன யோசிக்கணும். எதை பத்தி யோசிக்காம ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. பெந்தகோஸ்தே பாஸ்டர், செகண்ட் மேரேஜ், பெண்டிகாஸ்டல் சர்ச் மெம்பர் இந்த பெண்டிகாஸ்டல் சர்ச். சட்டத்துக்கு போற மாதிரி புருஷன் மனைவி தூக்கி வீசி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. 50 ரூபாய் சட்டையை கட்டி வீசிட்டு சட்டம் போடுற மாதிரி பெண்டிகாஸ்டல் பிலீவர், செகண்ட் மேரேஜ். அந்த காலத்துல நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல இப்படி வார்த்தையை நான் கேட்டதே இல்லை. ரோமன் கத்தோலிக்கர் கூட பண்ணி வைக்க மாட்டான். இன்னைக்கு பைபிளும் தெரியல, வெள்ளை சட்டையும் பைபிளையும் கையில தூக்கிட்டு பாஸ்டர் குட்டீசர் கூட பண்ணி வச்சுட்டான். எங்க போய் முடியுமோ தெரியல. செகண்ட் மேரேஜ், பெண்டிகாஸ்டல் மெம்பர். இது ஒரு பெரிய சாபக்கேடு சபை. கல்யாணத்தை உடைச்சாச்சுன்னா விபச்சாரம் பெருகிடும். அதனாலதான் ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. விபச்சார முகாந்திரத்தினால் அன்றி தன் மனைவியை தள்ளி விடக்கூடாதுன்னு சொன்னார். தள்ளி விடக்கூடாது. தள்ளி விடுவானா அவளையும் விபச்சாரம் செய்ய பண்ணுகிறான். தள்ளி விடப்பட்டவளை இவன் கல்யாணம் பண்ணா இவனும் விபச்சாரக்காரனா இருப்பான். விபச்சாரக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடையவில்லை. முந்தி சொன்னது போல மறுபடியும் சொல்றேன். ஏன் தெரியுமா? குடும்பத்தை ஈஸியா சாசு உடைச்சோம். குடிக்கிறாங்க விட்டு வேற கட்டிக்கணும், என்னத்துக்கு ஆகும்? குடும்பங்களே இருக்காது, பரிசுத்தமே இருக்காது. ஆண்டவர் தெளிவோட்டு சொல்லுங்க, மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறான். தள்ளி விடப்பட்டவளை பாகம் பண்ணுகிறான், அவன் விபச்சாரக்காரனா இருக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிப்பது இல்லை. சொல்லுங்காமே, தேவன் நினைத்ததை மனிதன் பிடிக்காது. மனைவியோ கணவனோ மறித்தா மட்டும்தான் இன்னொரு மனைவியை நீ தேட முடியும். இன்னைக்கு அதை பூரா சாஸ் உடைச்சிருச்சு. அதனால சொல்றேன், கூட்டம் பாட்டு பாடணும், லைக் பண்ணணும். பேய்களா நரகத்துக்கு போக முடியும். அது சொல்றதுக்கு மாசத்துக்கு தயங்கிட்டே இருக்கேன். கூட்டம் போய் சொல்லுங்க. சொல்கிறது விலையாம் கூலிக்கு வேலை செய்தான். வாசிங்க. காயினுடைய வழியில நடந்து கூலிக்காக செய்த. முக்கியமான வார்த்தை ஆண்டவருடைய பிள்ளைக்கு சொல்றேன், நீதியான வருமானம். நம்முடைய வருமானம் நீதியா வரணும். ஊழியமானாலும் சரி. சில நேரங்கள் ஆண்டோடைய சொல்லி இங்கேயே சொல்லுவேன், தேவன் உணர்த்தும் போது உங்க காணிக்க வேண்டாம்னு நிறைய பேர்ட்ட சொல்லி வேண்டாம், சீக்கிரமா ஒருத்த மேலே கையை வைக்காதன்னு சொன்னார் ஆண்டவர். சொல்லுங்காமே, நிறைய நேரங்கள்ல அது ஆவியில தெரியும். அவங்க கர்த்தரை முக்கியப்படுத்த மாட்டாங்க, பாவ வழியில போயிட்டு இருப்பாங்க. சும்மா சபையில ஒரு நம்பர் மாதிரி காணிக்க, உங்க காணிக்க வேணாம், நீங்க வர்றது போறது உங்க இஷ்டம், உங்க காணிக்க எனக்கு வேணாம்னு சொல்லி இருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு சொல்லுங்காமே. நம்ம தேவனுக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். வேதேஸ்வரர்கள் கூலிக்கு வேலை செய்தான். விலையாம் வாசிக்க முடியும் அந்த வசனத்தை. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில நடந்து விலையாம் கூலிக்காக செய்த. வஞ்சகத்திலே விரைந்தோடி. எதுல ஓடி? வஞ்சகம். தேவன் மட்டும்தான் அறிவார். வஞ்சகத்திலே ஓடுகிறான், வஞ்சகத்திலே ஓடுகிறான், வஞ்சகத்திலே ஓடி கோரா எதிர்த்து பேசின, பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனான். மோசை எதிர்த்து தாத்தான் கோரா எதிர்த்து பேசினான். நீ மட்டும்தான் தேவன் ஏற்படுத்தின தீர்க்கதரிசியும், நீ மட்டும்தான் கர்த்தர் உனக்கு மட்டும்தான் பேசுவாரோ, நீ எங்களுக்கு துவைத்தனம் பண்ணி நீ சொல்றது நாங்க கேட்டுட்டே இருக்க முடியுமோ, நீ சொல்றதை கேட்கறதுக்கு தான் நாங்க ஆலோசனை சொன்னாங்க. தாத்தான் கோராகு, அபிராம் தாத்தான் கோராகு எதிர்த்து நின்றான். தேவன் அந்த மனுஷனை ஏற்படுத்தினாருங்கிற அறிவு அவருக்கு இல்லை. துவைத்தனம் பண்ண பார்க்கிறாயோ, எங்களுடைய கண்களை புடுங்க பார்க்கிறாயோ,
கோராக்கு எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டார்கள், பூமியில உயிரோடு ஒரு பாதாளத்தில் இறங்கினார்கள் வேதத்துல வாசிக்கிறோம். சத்தமா சொல்லுங்க. ஆண்டுடைய பிள்ளைகள் 3 காரியம் ரோமர் வாசிக்கிறோம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். இரண்டாவது, ஆவியிலே அனலாயிருங்கள். சத்தமா சொல்லுங்க. ஆவியில அனல் எங்கே உண்டானா தேவனுடைய பிரசன்னத்துல நிச்சயமாக உண்டாகும். ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க உண்மையா ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுவோம். அதுக்கு பின்னாடி சூழ்நிலைகள் மாறும். அது மிக முக்கியமான ஒரு சத்தியம். சொல்லுங்க. The real prayer will bring the real blessings. அந்த உண்மையான ஜெபத்துக்கு என்ன தடை இருக்கோ அதை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். சில ஆட்கள் அந்த தடையை உணராமலும் அதை விட்டு விடாமலும் தேவன் உணர்த்துகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் கடந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய முடிவு தான் சிம்சோனை போல, பிலேயாமை போல, யோனாவை போல முடியும். சொல்லுங்க. அவங்க பாவத்தை விட்டு விட மாட்டாங்க, தப்ப சரிப்படுத்திக்க மாட்டாங்க. குறைய விட்டு மனசு வராதவங்களுக்கு அதை செய்து கொண்டே மறுபடியும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். நீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு கிருபை கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும், அந்த நேரத்தில் விடுதலை கிடைக்கும். ஆனால் அவர்கள் தொடர்ந்து அவருடைய முடிவு பாருங்க பரிதாபமா இருக்கும். யோனாவுடைய முடிவு என்ன? பிலேயாமுடைய முடிவு என்ன? சிம்சோனுடைய முடிவு என்ன? சாலமோனுடைய முடிவு என்ன? சொல்லுங்க. அவர்கள் பாவத்தை விட்டு மீள விரும்பாதவர்கள். ஆனா இப்பொழுது ஜெபிக்கும் போதும் தேவனுடைய கிருபை. இன்னொரு வார்த்தை மனாசையை பற்றி வேதம் சொல்கிறது. அவருடைய தகப்பன் எசேக்கியா பரிசுத்த மனுஷன், கர்த்தருக்கு பயந்த ராஜா, தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்த அந்த எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்தை சுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் நியாய பிரமாணத்தின்படி கர்த்தரை சேவிக்க தன்னை ஒப்புக்கொடுத்த மனுஷன் எசேக்கியா ராஜா. தேவனுக்கு பிரியமான மனுஷன். அவருக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யலாம். சொல்லுங்க. வியாதியா இருக்கும்போது கண்ணீரோட ஜெபிக்கிறான். 15 வருஷத்தை கூட்டுறார். பெரிய படையை சாய்க்கிறார் ஆண்டவர். எல்லாருக்காக தூதன் அனுப்புனதில்லை. எசேக்கியாவுக்காக பர்வதத்துக்கு ஒரு தூதன் அனுப்பினார். 1,85,000 பேர் செத்து விடுகிறார் அதிகாலையில். எசேக்கியாவுடைய படை அவன் தான் கண்ணீரோட ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, பிரசவிக்கணும், உள்ள வெளியே வர அளவுக்கு எனக்கு பலன் இல்லையே. சொல்லுங்க. பிரசவிக்கணும், உள்ள வெளியே வரணும், ஆனா பிரசவிக்கிற அளவுக்கு பலனே இல்லை எனக்கு. அப்படி கிடக்கிறனே தெரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பினார். காலையில செத்து போன 1,80,000 அடிச்சு சாக்கிறான். காலையில பார்த்தா என்ன பிரேதமா கிடையாது. பெரிய தேவ மனுஷன் எசேக்கியா. சொல்லுங்க. ஆனா எசேக்கியாவுக்கு ஒரு பிள்ளை பிறகு பாருங்க, மனாசே. அதனாலதான் நம்ம பிள்ளைகளை பக்தியில வளர்க்கணும். நிறைய பேர் உங்க பிள்ளைய நீங்க பக்தியில வளர்க்கறத விட்டு நல்ல பள்ளிக்கூடம், நல்ல சாப்பாடு, நல்ல இங்கிலீஷ் கொடுத்து பாருங்க. அது பிறங்கால ஒரு நாளைக்கு உதயும். அன்னைக்கு தெரியும். ஜெபம் பாஸ்டர், ஜெபம் அது வேண்டாம். ஜெபிக்கதோ ஜெபிக்கல அதை பத்தி கவலை இல்லை. அது பைபிள் படிச்சோ படிக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது தாய் தகப்பனை மறிக்குதோ மறிக்கலையோ அதான் கவலை இல்லை. ஒரு பாஸ்டர் தேவ மனுஷன் மறிக்குதோ அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நல்ல இங்கிலீஷ் பள்ளிக்கூடம், நல்ல இங்கிலீஷ் பேசணும், நல்ல பணம் கட்டணும், நல்ல சூப்பரா கொண்டு வந்து பாருங்க. ஒரு நாள் அதனுடைய பலன்கள் தெரியும். சொல்லுங்க. அது ஒரு நாள் எட்டி உதயம் முள்ளா இருக்கும். முல்லை போல அது மாறும். கர்த்தர் அதுல பிரியம் வைக்கல. சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல பிரியம் வைக்கவே, அதுல பிரியம் வைக்கல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பெற்றோர்கள் ஜெபம், பிள்ளை நம்ம பிள்ளை ஜெபம் பண்ணுமா, தாய் தகப்பனை மதிக்குமா, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிக்குமா, ஒரு ஆராதனைக்கு போனா வருமா, ஒரு வேதம் வாசிக்கணும், குடும்ப ஜெபம் வாழ ஜெபம் போனா வருமா, பைபிளை வாசி ஜெபம் பண்ணு, ஐயாவுக்கு உதவி செய், இந்த பாட்டிக்கு உதவி செய், நம்ம சொன்னதை கேட்குமா, அதுதான் நமக்கு படி. சொல்லுங்க. இதை பூரா தள்ளிட்டு இங்கிலீஷ் பேசணும், நல்ல பணக்கார பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும், போனா 1,00,000 சம்பாதிக்கணும். ஆனா அது உனக்கு முள்ளாது. சொல்லுங்க. அல்லேலூயா. அஸ்திபாரம் இல்லையே அந்த கட்டடத்துக்கு, அஸ்திபாரம் இல்லையே இந்த கட்டடத்துக்கு, அஸ்திபாரம் இல்லையே. தேவன் விரும்புகிற அஸ்திபாரம் அதுக்கு இல்லையே. அதுக்கு உனக்கு உதவியா இருக்கும். சொல்லுங்க. அது உதவியாக இருக்காது. ஏது சொல்லுகிறா, தேவன் விரும்புகிற அந்த தெய்வீகம், தேவன் எதிர்பார்க்கிற தெய்வீகம் மனுஷனுக்கு இருக்கிற அந்த எசேக்கியா தன்னுடைய ராஜ்யபாரம் முழுவதும், தன் ஆயுசு முழுவதும் நல்ல மனுஷனா இருக்கிறார். அவன் மரித்த பின்பு அவனுடைய அரசாட்சிக்கு வரப்போறது யாருன்னா, யாருக்கு சீக்கிரம் தெரிஞ்சது? மனாசே மகா பாவியா இருக்கு. கர்த்தருடைய ஆலயத்துல பரிசுத்தப்படுத்தின எசேக்கியா சில பேர் ஜனங்களை கொண்டு வந்தான், பெரிய காரியங்கள் செய்தான், தேவனுக்கு பிரியமா இருந்தான். இப்ப இந்த எசேக்கியா மரித்த பின்பு மனாசே கொண்டு வந்து விக்கிரகங்களை வைக்கிறான். மகா பாவியாக இருந்தான் மனாசே. நான் அடிக்கடி யோசிப்பேன். ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணார். நீங்க சொல்லும்போது முதல்ல இயேசுவை நேசி, ஒரு பாஸ்டர் ஒரு கான்ஃபரன்ஸ்ல முதல்ல இயேசுவை நேசி அவர் சொன்னார். 2வது மனைவி நேசி, 3வது பிள்ளைகளை நேசி, 4வது சபையை நேசிச்சு. தப்பா சொல்றாரோ அப்படின்னு. ஆனா அவர் சரியா தான். உன் குடும்பம் உருப்படாம போயிடுச்சுன்னா, அது ரோட்ல இருந்துச்சுன்னா நீ என்ன கூடிய செய்தி என்ன பிரயோஜனம்? நீ ஊருக்கு பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உன் குடும்பமே சரியில்லையே. முதல்ல கர்த்தரை நேசி, தேவனை முதல் இடத்துல போய். கர்த்தர் உனக்கு துணையா கொடுத்த மனைவி மரணம் வரைக்கும் அது கூடவே இருக்கு. அந்த மனைவிக்கு அன்பையும் உண்மையும் உத்தமத்தையும் காட்டு. மனைவி சிநேகிதி, தோழி, வேலைக்காரி, அடிமை கிடையாது. உனக்கு வேலை செய்யறது அவர் தாத்தனார் பெற்று விட்டாரு. மனைவி தோழி, அது சிநேகிதி, அது பகிர்ந்து கொள்ளக்கூடிய உண்மையோட உத்தமத்தோடு ஷேர் யுவர் லவ் வித் a faithful heart. மனைவி. 3வது உன் பிள்ளைகளை நேசித்து கர்த்தருக்குள் நடத்து. அவர் பாக்கியவான்களா இருப்பாங்க. உனக்கு பிறகு உன் பிள்ளை அந்த இடத்துல வரும். ஒளிவ மர கன்றா இருந்தா அவர்கள் என்ன தூக்கி வீசி வர ஆண்டவர். ஒளிவ மர கன்றா இருந்தா மட்டும்தான் அது என்ன கொடுக்கணும் கர்த்தர் தன் பாதத்துல வைத்திருப்பான். தெய்வ பக்தி தான் ஒளிவ மர கன்றின் அடையாளம்.
உன் பிள்ளைகள் அன்பு கொண்டு தேவனுக்கு பயந்து கர்த்தரை முக்கியப்படுத்த பிள்ளைகளை நடத்து. அடுத்து 4வது உங்க சபையை நேசித்து சொல்லுங்க. அது ஆராய்ந்து பார்த்தா சரி. இந்த எசேக்கியா நல்ல ராஜா, நல்லா எல்லாம் நடத்தினா தன் குடும்பத்தை பற்றி அக்கறைப்படும். சொல்லுங்க. எசேக்கியாவுடைய ஏதோ கவனித்து பாருங்க. வியாதி நீங்கி படைக்கிறான். பாபிலோன் தூர தேசத்திலிருந்து பாபிலோன்ல இருந்து அவன் வெகுமதிகளை கொடுத்து ராஜா வியாதி நீங்கி படைச்சிட்டாரு, மரணத்திலிருந்து படைச்சிட்டாருன்னு சொல்லி அதிபதிகளை அனுப்பி விடுறாங்க. பாபிலோன் ராஜா தூர தேசத்திலிருந்து ஈராக், இஸ்ரேலுக்கு ஈராக்ல இருந்து வருது பிரபுக்கள் பட்சணங்களா வந்துட்டு வந்த உடனே என்ன செய்யலாம், நமக்கு நேரம் இல்லை, கூட்டிட்டு போய் எல்லாம் அரண்மனையெல்லாம் சுத்தி காட்டுறான். எசேக்கியா பொக்கிஷ சாலையை காட்டுறான், சேர்த்து வச்சிருக்கிற வெள்ளி பொண்ணு வயல்களை காட்டுறான், ஆயுத சாலையை காட்டுறான், அரண்மனையை காட்டுறான். கடைசியில் சொல்ல அவன் காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை. இது என்ன தெரியுமா, உற்சாகம் தலைக்கு மேல போய் முகத்தாட்சி முகஸ்துதின்னு சொல்லுவாங்க. நம்மளை எவ்வளவு பெரிய ஆளுநர் தெரியும் நம்மளோட டபக்கு உற்சாகம் பீல் நிறைகுடம் தழும்பாம இருக்கும். இது குறைகுடம். இசைக்கியா நல்ல மனுஷன் தான், பரிசுத்தவன் தான், பாதி கிடையாது. ஆனா நம்ம யாரும் வைத்த காட்டணும் வெளியே. உனக்கு ஏன் அதை கொடுக்க மறக்கப்படாது. வச்சிருக்கிற 5 காசு கோழி கூட எந்திரிப்பாங்க பழமொழி சொல்லுவாங்க. அம்மாச்சி காலத்துல இவனுக்கு கொஞ்சம் வாழ்வு வந்துச்சுன்னா கோழி கூப்பிடும் போதே என் 50 ரூபா இருக்கு. அது உனக்கு 50 ரூபா தான் இருக்கு, 50 ரூபாய்க்கு ஒன்றும் செய்ய முடியாது. டீ ஒரு நேரம் சோறு தான் திங்கலாம், அவனுக்கு தெரியாது. இவனுக்கு வாழ்வு வந்துச்சுன்னா 50 ரூபா தான், அது அவனுக்கு பேச தெரியும். கோழி கூப்பிடவே இருந்துச்சுன்னா எசேக்கியா அந்த கேஸ் தான். பாலும் பழமும் ஏதோ ஆர்லிக்ஸ் வாங்கிட்டு வந்தா வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு பிரியாணி போட்டு ஒரு பொன்னாடையை போட்டு நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. ரிசப்ஷன் ஹால்ல நீ நிறுத்தனவனே அப்படியே துஷ்டேன், பாபிலோன் துஷ்டேன். எப்ப சமயம் பார்த்துட்டு இருக்கான், எப்ப கழுத்தா இருக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கிறவன் அவன் விசிட்டிங் ஹால்ல வச்சு ரிசப்ஷன்ல வச்சு சர்பத்தியை கொடுத்து பிரியாணி எல்லாம் போட்டு அப்படியே பொன்னாடையை போத்தி நீ நல்லபடியா போயிட்டு வாங்க. இதாங்க உங்க ராஜாவுக்கு தபால் தரேன், நன்றி வாழ்க போயிட்டு வாங்க. விடணும் நீ கஜானாவை கொண்டே காட்டினீங்கன்னா கொடுப்பு. நம்ம யாருன்னு காட்டணும், எவ்வளவு பெரிய ஆள் பாஸ்டர், எவ்வளவு பெரிய வெயிட்டான ஏன் இன்னைக்கு மனுஷன் விடுதான், இன்னைக்கு விடாது. கொஞ்சம் வந்திருக்கும், நம்ம யாருக்கு காட்டியே ஆகணும். தேவதை கேஸ் சொல்லுங்க, தப்பு. அரண்மனையும் காட்டி கஜானாவை காட்டி எல்லாத்தையும் காட்டிட்டு அவனுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை. அப்புறம்தான் எசேக்கியா ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்ற, நீ அவனுக்கு இப்ப சொல்ற ஆண்டவர் அந்த வசனத்தை கவனிங்க அனுப்பி விடுற. ஏசாயா இருக்கிறவனுக்கு முந்தைய கூப்பிட்டு எத்தனை தடவை உனக்கு உதவி செஞ்சிருக்கிறார், எத்தனை தடவை நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. பைபிள் படிங்க. எசேக்கியாவுக்கு எத்தனை தடவை அவனை காப்பாற்றுகிறதுக்கு பரிசுத்த ஆவி மூலம் ஆலோசனை சொல்ல ஏசாயா தீர்க்கதரிசி அதே ஊர்ல தானே இருக்காரு. இது என்ன அர்த்தம், ராஜாவும் நாங்க பாத்துக்கிறேன், இதுக்கு பாஸ்டர் தொழிலதிபரை நாங்க சந்திக்கிறோம் கோட்டன் கையோட, இவர் பைபிள் கைமா இருக்கு பாஸ்டரையும் கூட கூப்பிடுறேன். அதான் அர்த்தம். தொழிலதிபர் ராஜாவுக்கு ராஜா நாங்க சமமா சந்திச்சுக்கிறோம், இதுல கூட இருக்கு தீர்க்கதரிசி. அதுதான் எசேக்கியாவுடைய ஆவி. நான் கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியாவுக்கு, சொல்லலாமே போய் சொல்லு, உன் வீட்டுல என்னத்தை பார்த்தார்கள் சொல்லாமே பிடிபடுறான். உன் வீட்டுக்கும் அரண்மனைக்கு வந்து தூர தேசத்துல வந்தாலும் என்னத்தை பார்த்தா சொல்லாமே சொல்லுறேன், நான் காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை. நான் தயா பிரபு எல்லாத்தையுமே காட்டிட்டேன், குதிச்சு முடிச்சுட்டேன், குதிச்சு அப்படியா உன் வயிற்றுல பிறக்கிற பிள்ளை அங்க அடிமையா இருக்கேன். போனவனே கணக்கு போடுறான், எவ்வளவு பழைய கொண்டு வந்து அப்புறம் அழிக்கு போகணும். ராஜாவுக்கு தூக்கம் வராது, இங்க போய் எங்க சொன்ன உடனே தூங்கவே மாட்டான். பெரிய படையோடு வந்து வாரி படிச்சு கொண்டு போய்க்கலாம். உன் கற்ப பிறப்பு அதெல்லாம் போய் எங்க அடிமை வேலை செய்யும். ராஜாவுக்கு சாப்பாடு அங்க துடைக்கிறது, டேபிள் துடைக்கிறது, பாத்திரங்கள் வருது, சாணி வேலை போய் உங்களுக்குள்ளதான் செய்யணும். அப்ப சொல்றேன் பாருங்க ஒரு வார்த்தை, நானாவது நல்லா இருந்துட்டு போவேன். எப்படி பாருங்க இசைக்கு பைபிளை ருசிச்சு படிக்கணும். நானாச்சும் என் உயிரோடு இருக்கும்போதா நல்லா இருந்துட்டு போயிடுவேன், என் பிள்ளை எக்கேடு கேட்டு போனா என்ன அர்த்தம் கவனிக்கிறீங்க சொல்லுங்க. நல்ல மனுஷனா இருக்கிறது வேற, ஒரு பிள்ளை மனுஷனா இருக்கிறது வேற, பரிசுத்தமா இருக்கிறது வேற, தேவனுக்கு பயந்து நடக்கிறது வேற, எதை நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவு இருக்கிறது வேற. சொல்லுங்க. நேரம் இல்லை வசனம் சொல்கிறது. அவருக்கு பிறகு மனாசே, ஏன் முக்கியமான குறிப்புனா உங்களுக்கு பிறகு உங்க பிள்ளை உருவாக்கப்பட்டிருக்கணும், அதுல கவனம் செலுத்தணும். நிறைய பேர் அதை கவனம் செலுத்துறது இல்லை. நல்ல படிப்பு நல்ல சம்பளம், அது உங்களுக்கு ஆறுதலையும் உதவியும் கொடுக்காது. அந்த டைம் வரும்போது தூக்கி வீசிட்டு போயிட்டே சொல்லுங்காமே. அஸ்தி மாறது கிடையாது, அஸ்தி மாறது கிடையவே கிடையாது. எசேக்கியா ராஜாவா இருந்தான், பிள்ளைகளை வளர்த்தான், நல்ல மனுஷனா இருந்தா தன்னுடைய பிள்ளைகளை இவன் அடுத்து ராஜாவை வரப்போறானே, இந்த தேவனுக்கு பயந்து நடக்கணுமே, நம்ம மரணத்துக்கு பிறகு தேவனுக்கு பயந்து நடக்கணுமே, அதுக்கு என்ன செய்யணும்னா அக்கறைப்படல. அதுதான் வேலை சொல்லுங்காமே. தனக்கு பின்பு தன் பிள்ளை ஆண்டவரை சேவிக்கணுமே, அவருக்கு பிரியமா இருக்கணுமே, அப்பதான் கர்த்தருடைய கிருபை ராஜ்யத்தின் மேல இருக்கும். அந்த அறிவு எசேக்கியாவுக்கு இல்லாமல் போயிட்டு, அதனாலதான் மனாசே இவன் இறந்த பிறகு ராஜாவாகி விக்கிரகங்களை கொண்டு வந்து ஆலயத்துல நிரப்புறான். மனாசே பெரிய கேடான பாவங்களை செய்தான்னு வேலை சொல்லு. சத்தமா சொல்லாமே உங்க மனத்துல வைங்க, உங்களுக்கு பிறகு உங்க பிள்ளை எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். சின்ன பிள்ளைங்க நீங்க வளர்க்கணும். அதனாலதான் சொல்றது, பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியில முதிய வயதில் கைவிடாது. மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, ஜான் வெஸ்லி எல்லாம் சொல்றாங்க, 16 பிள்ளைகளை பெற்ற தாய். சின்ன மார்ட்டின் லூத்தருடைய தகப்பனார் வந்து ஒரு சின்ன வருமானம் உள்ள போதகர்.
பனிக்கட்டி விழுகிறது. ஜெர்மன்ல பனிக்கட்டி விழுந்துட்டு இருக்கோம். புத்தர் சொல்றாரு, என் தாய் சில நேரங்கள் நாங்க ஒழுங்குகளை கடைபிடிக்க மாட்டோம். வீட்டு ஜெபம் பாடம் அந்த ஒழுங்குமுறைகள் ஸ்ட்ரிக்டா இருக்கும் ஆர்டர்ஸ். அதனால பனிக்கட்டி பையன் எங்க அம்மா வெளியே விட்டு கதை சாத்திக்குவாங்க. சொல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. 16 பிள்ளை 18 பிள்ளை உள்ளவங்க எல்லாம் சும்மா 1-2 கிடையாது. இன்னைக்கு நிறைய வீட்டுல பிள்ளைகள் தான் பெற்றோர்கள் நடத்துது. பழக்க தெரியல. அது அழுது சாதிக்கும், கொஞ்ச நேரம் ஆட்டம் போடும். அப்ப நம்ம பொம்மையை பயன்படுத்தி அதை அதையே தொடர்ந்துட்டு இருக்கோம். அதுதான் காரியம் நடக்குதுன்னா அதை தெரிஞ்சுக்கணும். பிள்ளை விளையாட்டு இல்ல, நம்ம ஜெராக்ஸ் தானே. இப்படி நம்ம அடம் பிடிச்சோம்னா இவரை நம்ம இப்படி வழி கொண்டு வரலாம்னு அந்த வழியிலே கொண்டு போய் இப்ப நீ வெளியே கொண்டு போகணும் அடம் பிடிக்கும் கொண்டு போனோம்னா வேற ஒரு அடம் பிடிக்கும். சொல்லாமே பிள்ளைதான் நிறைய பேரை வளர்த்துட்டு இருப்பாரு. இப்ப இப்படி இருக்கணும். எங்களுடைய பிள்ளைகளும் பழைய ஆளுக்கு தெரியும். சபையில சின்ன பிள்ளையா இருக்கும், பார்க்கும்போது தெரியும். பார்ப்போம், வெளியே வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். சோபா சின்ன பிள்ளையா இருக்கு, அங்க உட்கார்ந்த இடத்துல பொம்மை மாதிரி பார்க்கணும். ஏன்னா அங்க போய் சோபா பிடிக்கிறது, பிளேட் வச்சு பிடிக்கிறது, அங்க சேர கோடு போடுறது, ஜன்னல் கோடு போடுறது, பாசத்துக்காக சகிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா தப்பு இல்லையா? நஷ்டம் பார்க்கும்போது தெரியும். அப்ப இப்படி உட்கார்ந்து ஒழுங்குகளை கற்றுக்கணும். டீச்சர்ஸ் சொல்லாமே இது ஒழுங்கு, ரெகுலேஷன், டிசிப்ளின். சின்ன பிள்ளை அழகா கத்துக்கணும். பிள்ளைய நம்ம வளர்க்க தெரியணும். சொல்லாமே பெரிய ஒரு பாட்டி தண்ணி கொண்டோட கூப்பிட்டாரு. போனதான் போகும், கூப்பிட்டு ஒரு போட்டு போடணும். தாத்தா கூப்பிட்டோட தண்ணி கொண்டு இருக்கணும். தோலை வச்சுக்கணும். தாத்தா கூப்பிட்டோட தண்ணி கொண்டு இருக்கணும். நம்ம எடுத்துக்கலாம், கண்ணாடி எடுத்துக்கலாம். தாத்தா கூப்பிட்ட உடத்துக்கு போய் நிக்கணும். அன்னைக்கு இந்த பிள்ளைக்கு பாடம் வச்சுக்கணும். சொல்லுங்காமே சின்ன பிள்ளைதான் போடு போடு பிறந்த கையாடு. சொல்லுங்காமே ஜெபம். சிறுவர் டிவி, இந்த சின்ன சிட்டி டிவியா நம்ம அதை போட்டு விடுங்க. 10 மணி வரைக்கும் பார்த்துப்பேன். ஜெபம் உட்காந்து சோத்திரம் ஏசுனாதான் சொன்ன தூக்கி விடுவோம். கண்ணன் தெரியும் பேய் இவ்வளவு போடுங்க ஒரு போட்டு சோறே கிடையாது. வசனம் அப்படி சொல்லுது. பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து. சொல்லுங்காமே பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். ஃபூலிஷ்னஸ். பிள்ளைகளுடைய இதயத்துல மதியினம் ஒட்டி இருக்கும். தண்டனை பிறந்து அதை அகற்றும். வசனம் சொல்லுதா இல்லையா? சொல்லுங்க. மார்ட்டின் லூத்தர் சொன்ன ஏன் தாய் போல இந்த ஜெர்மனியில தாயார்கள் இருந்தா சிறைச்சாலையில் ஒருத்தருமே இருக்க மாட்டான்னு சொல்லுங்க. 16 பிள்ளை என் தாய் மாதிரி அவர் வளர்ந்து பெரிய மேதையாளர், டாக்டரேட் படிக்கிறார், எத்தனையோ பட்டம் இருக்கார். மார்ட்டின் லூத்தர் என் தாய் போல ஒரு தாய் இருப்பார். ஆனா ஜெயில ஒருத்தன் கூட இருக்க மாட்டாங்க. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு அவமானத்தை கொண்டு வந்து நிறுத்தணும். பிள்ளையை சோதிக்கிறதுக்கும் நிறுத்துறதுக்கும் கடினம் இருக்கு. தேவைதானா, செய்யலாமா, செய்யக்கூடாதா, சாட்சியா, ஒத்து வருமா, 1000 கேள்வி கேட்டு வளர்க்க தாக்கு தாய்க்கு உரிமை உண்டு. சொல்லுங்காமே தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு அவமானத்தை கொண்டு வந்து நடுரோட்டை நிறுத்தும். கர்த்தர் சொன்ன வார்த்தை. சொல்லுங்க அல்லேலூயா. எசேக்கியா தாம் மரிக்க போகிறான். தனக்கு பிறகு தன் பிள்ளை கூடிய ஒரு அக்கறைப்படலை. அந்த மனாசே தேசத்தை பாழாக்கி. சொல்லுங்காமே தேசம் முழுவதும் கர்த்தருடைய கோபத்தினால் அடிக்கப்பட்டது. தேவனுடைய தண்டனையும் சாபமும் அந்த தேசத்தின் மேல் வந்தது. எசேக்கியா இருந்த வரைக்கும் பாதுகாப்பும் கிருபையுமா இந்த தேசம் தேவனுடைய தண்டனை சுமந்தது. சொல்லுங்காமே மிக முக்கியமா நம்ம பிள்ளைகள் மேல அன்பு செலுத்தி அக்கறை செலுத்தி அந்த தேவனுக்குள்ள வளர்க்கணும். அது ஒரு பெரிய பாக்கியம். சொல்லுங்காமே சில வீட்டுல போனா எனக்கு துக்கமா இருக்கு. ஜெபிக்க தெரியாத, ஜெபிக்க தெரியாத எப்படி விசுவாசி? இயேசு ரத்தத்தை சிந்தினார், உனக்கு ஜெபிக்க கூட தெரியாது. How can you claim that you are a believer? சொல்லுங்காமே எனக்கு ஜெபிக்க தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, பாட தெரியாது. How is it possible? How can you claim that you are a believer? நீங்க நான் விசுவாசி எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்காமே உங்க குடும்பம் அப்படி இருக்குன்னு அர்த்தம். குடும்பம் அப்படி இருக்குன்னு அர்த்தம். குடும்பத்துல ஜெபம்னா என்னன்னு தெரியாதுன்னு அர்த்தம். சொல்லுங்காமே குடும்பம் நீங்க 7-8 ஜெபம் எல்லாரும் பாடணும், ஜெபம் வேத வாசிப்போம், ஜெபம் 1 மணி நேரம் ஜெபிப்போம். அதுல முக்கியமான